அன்பே சிவம். ஏன் ஐப்பசி மாதம் வருகின்ற ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது என்று தெரியுமா? ஏன்னா பிரம்மாவுடைய கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவுடைய ஒரு தலையை கொய்து விடுகிறார். வெட்டப்பட்ட தலை சிவபெருமானின் கையில் ஒட்டிக்கொள்ளவே சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகிறது. இதனால் சிவபெருமான் தன்னுடைய சுயத்தை இழந்து பித்து பிடித்த மாதிரி அலைய ஆரம்பிச்சிடுறாரு. கையில் ஒட்டி கொண்ட கபாலத்தை பிச்சை பாத்திரமாகவும் மாறுது. யார் இடுகிற அன்னத்தினால இந்த கபாலம் நிறையுதோ அப்பதான் பிரம்மாவுடைய தலை சிவபெருமானின் கையை விட்டு விலகும். அப்படி என்பது விதி. சிவபெருமான் அதுக்கு எல்லா பக்கமும் அலையிறாரு. கடைசியா காசி அடைகிறாரு. அங்கு அன்னபூரணி தாயார் தனது அன்பினால் கபாலத்தில் அன்னமிடவே கபாலம் நிறைகிறது. பிரம்மாவுடைய தலையும் சிவபெருமானின் கை